கையில் வச்சுட்டீங்கன்னா கையில் எப்படி இருக்கும்? அப்போ மனநிலையும் குணமும் வந்து பிசு பிசு போயிருக்குன்னு அர்த்தம். சரி பண்ணிக்கோ, சரியா? பல முறை சொல்கிறோம் இல்லையா, மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறணும் இல்லையா? அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் ஒரே எண்ணத்தில் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கணும். வேற யாருக்கு என்ன இருக்கு? எல்லா நல்ல விஷயம். நீ எடுத்து கொடுத்தியா? இல்லை நான் எதை திருத்திக்கிடணும்? எனக்கு நீ எதுவும் திருத்த வேண்டியதில்லை. எள்ளு வந்தால் சொல்லு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? கேட்கல. ஜாதிக்காய் வந்துச்சா? நீ வேதனை இல்லாத மகராசி, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்ன வேறு என்ன இருக்கு? வேதனை மனசளவுலையோ குடும்ப அளவுலையோ உனக்கு எதுவுமே இல்லை. சரியா? சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். நீயா ஒன்று ஒரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பொறுப்பு இல்லை. அது நமக்கு அதிகபட்ச ஆசையில் தான் வரும். இப்போதைக்கு நீ வந்து நல்லா தான் இருக்க. வேற யாருக்கு என்ன நெல் வந்துச்சா? சரி, நெல் எள்ளும் ஒன்று தான். குழஞ்சி அழுகி போய் தான் இருக்கீங்க குடும்பத்தில். பப்பாளி பழம் கீழே ஓட்ட உடஞ்சிருந்தோம் தொப்புன்னு. எதை சரி ஒன்று பார்ப்போம். பச்சை பயிருங்கப்பா எங்கள் வீட்டுக்காரர். சொல்லணுமா? கண்டிப்பாப்பா, நான் தெரிஞ்சுக்கணும். நீ தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்றா நம்பர் பச்சை வந்தின்னு அர்த்தம். அப்படியாப்பா? ரெண்டும் இருக்கும். பச்சை வந்தித்தனமும் இருக்கும், உண்மைத்தன்மையும் இருக்கும். அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிறது. அது அன்னைக்கே நீங்கள் பொருள்கள் வாங்கும் போதே உங்களுக்கு ஒருத்தருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் அது நீங்கள் இந்த புரிதல் இல்லாமல் வாங்கிறதுனால இது எதுக்குன்னு தேடுறீங்க. ஒரு அமாவாசைக்குப்பா நீங்கள் ஒரு தடவை, அதாவது குரு பூஜைக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி என்ன இறக்குறீங்கன்னு பார்ப்போம், எள்ளும் கொள்ளும் விதைக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. அன்னைக்கு என்ன விதைக்கிறீங்கன்னு பார்ப்போம், அதில் தெரியும். எள்ளு விதைக்கிறீங்களா, கொள்ளு விதைக்கிறீங்களா, நெல் விதைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பேன். துவரை யாருக்கு வந்துச்சு? இதில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இல்லையா துவரை? யாருக்குமே வரல. ஒரு ரவுண்டில் கூட துவரை வந்திருக்கும்ல. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இனிப்பு வந்தால் நல்லதுன்னு. வரக்கூடாது. மேக்சிமம் காய்கறிகள்லாம் வரலாம். காய்கறிகளில் வரலாம். பச்சை மிளகா வந்தால் கூட நல்லது தான். அதில் இந்த பீன்ஸ் வரணும்.
பட்டர் பீன்ஸ் யாருக்கு இருக்குன்னு தெரியல. அது இப்போ நான் அமாவாசை சொல்கிறப்ப கூட இவங்க பேரிச்சம்பழம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அது வந்து இது பெருந்தன்மையான குணம், அந்த குணம் என்ன இது வகை அப்படின்னு சொன்னீங்க. அதோட தன்மை வந்து உண்மைதான், ஆனால் பிசு பிசுத்த தன்மை. அதுலேயே ஒவ்வொரு இதுக்கும் 3 குணம் 4 குணம் இருக்கு. அது எப்படின்னாப்பா, ஒன்றும் இல்லைப்பா. இப்போ யாகத்தில் நம்ம வந்து வஸ்துகளை எடுத்து கொடுக்குறோம்னா, நீ எந்திரிச்சு வரும்போதே உன்னுடைய குணப்பாவம் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அந்த குணப்பாவத்தை நீ இந்த நிலையில தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்னன்னா அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் அதில் இருக்கிறது. அப்போ நான் அங்கே வீடியோ பார்க்கல பார்த்தேன். அப்போ எள்ளுக்கு என்ன குணம், அது ஆட்டினா நல்லெண்ணெய் ஆகும்.